ஆண்டிப்பட்டி அருகே மலை கிராமங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக துவங்கப்பட்ட அரசு பேருந்து சேவை. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள சிங்கராஜபுரம் கிராமத்தில் இருந்து கீழ பூசனூத்து, மேல பூசனூத்து உள்ளிட்ட மலை கிராமங்கள் வழியாக மஞ்சனூத்து சோதனை சாவடி வரை செல்லும் 6 மலை கிராமங்களுக்கான மலைச்சாலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பேருந்து சேவை இருந்த நிலையில் அதன் பிறகு பேருந்து சேவை இல்லாமல் நாள்தோறும் மலை கிராமவாசிகள், விவசாயிகள், மாணவ மாணவிகள் என அனைவரும் பயணங்களுக்காக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்தனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வர முடியாமல் சிரமப்பட்டனர். இந்த நிலையில் கடமலைக்குண்டு பகுதியிலிருந்து சிங்கராஜபுரம், கீழப்பூசனூத்து வழியாக மஞ்சனூத்து சோதனை சாவடி வரை 6 மலை கிராமங்களுக்கு நாள்தோறும் 4 முறை சென்று வரும் வகையில் புதிய அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் இந்த பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் ஏறி மலை கிராமங்களுக்கு பயணம் செய்தார். முதல் முறையாக மலைச்சாலைகளின் வழியே தங்கள் கிராமங்களுக்கு வந்த பேருந்தை பார்த்த மலை கிராம மக்கள் ஆச்சரியமும் மகிழ்ச்சியையும் அடைந்தனர். ஒவ்வொரு கிராமத்திலும் திரண்டு வந்த மக்கள் பட்டாசு வெடித்தும், பேருந்துக்கு மாலை அணிவித்தும், மலர் தூவியும் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனுக்கு ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பஸ்ஸுக்கிட்ட போங்க. மாலை அடைகிறார் நமது எம்எல்ஏவுக்கு. கடமலைக்குண்டு பகுதியில் கடமலை மயிலை ஒன்றிய திருச்செந்தூர் சேவல்கலை நண்பர்கள் சார்பாக வெற்றுக்கால் சேவல் போர் போட்டிகள் நடைபெற்றது. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட சேவல்கள் போட்டிகளில் பங்கேற்ற நிலையில் போட்டிகளில் வெற்றி பெற்ற சேவல்களின் உரிமையாளர்களுக்கு மிக்சி, கிரைண்டர், அயன் பாக்ஸ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை மயிலை ஒன்றிய திருச்செந்தூர் சேவல் கலை நண்பர்கள் சார்பாக வெற்றுக்கால் சேவல் போர் போட்டிகள் நடைபெற்றது. இதில் முறையாக தேனி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்ற நிலையில் ஒவ்வொரு போட்டிகளும் நாக் அவுட் சுற்று போட்டிகளாக நடைபெற்றன. இதில் போட்டிகளுக்காக கொண்டுவரப்பட்ட சேவல்களுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டதா, ரக்கைகளில் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டதா உள்ளிட்ட முறையான மருத்துவ பரிசோதனை கால்நடை மருத்துவர்களால் சோதனை செய்யப்பட்டு சேவல்கள் போட்டிகளில் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற சேவல்களின் உரிமையாளர்களுக்கு மிக்சி, கிரைண்டர், பீரோ, மின் விசிறி, அயன் பாக்ஸ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. கடமலைக்குண்டு காவல்துறையினர் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இங்க பாருங்க, இங்க பாருங்க. போட்டீங்களா? கும்பகோணம் போட்டுட்டாங்க. கும்பகோணம் அவ்வளவுதான்.
என்னோட நேம் வந்து சதீஷ்லன். நாங்கள் வந்து முதல் முறையாக தேனி மாவட்ட லெவலில் வந்து கடமலை மயிலை ஒன்றியத்தில் சேவல் கலை நண்பர்களும் திருச்செந்தூர் நண்பர்களும் இணைந்து வந்து சேவல் சண்டை போட்டி நடத்துகிறோம். இந்த போட்டியில் வந்து தமிழ்நாடுலேருந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்து எல்லா சேவல்களுமே வந்திருக்கு. மேலும் வந்து ஆந்திரா கர்நாடகாலேருந்து ஒரு 4-5 சேவல் வர வந்திருக்கு. வெற்றி பெற்ற கோவில்பட்டி ஸ்ரீ சக்தி விநாயகா சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ செல்லியார் அம்மன் கோவில் வருடாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மார்க்கெட் சாலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகா சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ செல்லியார் அம்மன் கோவில் வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி பூஜையும் நித்திய பூஜையும் நடைபெற்று காலை 6:30 மணிக்கு கணபதி பூஜை, சங்கல்பம், புண்ணியாக வாகனம், கும்ப பூஜை, கணபதி ஹோமம், அம்பாள் மூலமந்திர ஹோமம், பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டுள்ள கும்ப கலசம் மேளதாளம் முழங்க 8:25 மணிக்கு கோபுர கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் விநாயகர் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி, செல்லியாரம்மன் பரிவார தெய்வங்களுக்கு மஞ்சள் பொடி, மாப்பொடி திரவியம், பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம், வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிறைவாக பிரசாதம் வழங்கப்பட்டது. மாவட்டம் கள்ளப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள கள்ளப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பெரம்பலூர் மாவட்டம் மட்டுமின்றி சேலம், திருச்சி, அரியலூர், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து 600 காளைகளும் 300க்கும் மேற்பட்ட காளையர்களும் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் காளைகளுக்கும் சோஃபா செட், மடக்கு கட்டில், சேர், சைக்கிள், சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், மாட்டு உரிமையாளர்கள் என 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு லேசான காயமடைந்து மருத்துவ சிகிச்சை முகாமில் சிகிச்சை பெற்றனர். 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை கண்டு களித்தனர். கள்ளப்பட்டி கிராமத்தில் கோவில் காலை திறக்கப்படுகின்றது. கள்ளப்பட்டி ஜல்லிக்கட்டு தலைவர் ராஜேந்திரன் மாடு, சாமி மாடுப்பா, மொத மாடு. ஆனா மாடு படுகிறவங்க கோவில் மாட்டை பிடிக்காதீங்க. மாவட்ட ஆட்சியர் வழங்கிய போதை தெரிவித்துக் கொள்ளும். ஜோரா கைத்தட்டுங்க, பார்வை தூரக்கம் சட்டமா போகணும். மாடு வெற்றி பெற்றது.
கொடுங்க. வேற மாடு கல்லப்பட்டி மணிகர சார்பாக அழகர் பாய்ஸ் சத்திரன் மாடு தம்பி கூப்பிடுங்க தம்பி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் அருகே அதிகாலை நடந்த சாலை விபத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி உட்பட 2 பேர் படுகாயம். திருச்சி மண்டல திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளரும் பெரம்பலூர் மற்றும் குன்னம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளருமான அருண் என்பவர் இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு தனது காரில் திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்ததாக தெரிகிறது. இவர்களது கார் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் அருகே உள்ள திருவள்ளக்குறிச்சி பிரிவு சாலை பகுதியில் சென்றபோது எம்சன் ஏற்றிக்கொண்டு வந்த சாலையை கடக்க முயன்ற லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருச்சி மண்டல ஒருங்கிணைப்பாளர் அருண் மற்றும் அவருடன் சென்ற முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலக PRO அப்துல் கலாம் என்பவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பாடலூர் காவல்துறையினர் காயமடைந்த நபர்களை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் சிக்கிய காரை மீட்டு காவல் நிலையம் கொண்டு சென்ற நிலையில் எதிர்பாராத வகையில் அந்த கார் திடீரென தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த பாடலூர் காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் நீதிராஜன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விபத்தில் காயமுற்று சிகிச்சை பெற்று வரும் திமுக IT விங் நிர்வாகி அருணை பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார். ஆக்சிடென்ட் ஆகி இங்கே கொண்டு வராங்க, கொண்டு வந்து நிப்பாட்டும் போது ஃபயர் ஆகுது. உதகையில் உலக அரசு சாரா தன்னார்வலர்கள் தின விழா நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ADC திடலில் உலக அரசு சாரா தன்னார்வலர்கள் தின விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழாவானது பரதக்கலை, சிலம்பக்கலை, நாட்டியங்கள் சிறப்பாக இடம்பெற்றன. அதன்பின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தன்னார்வ அமைப்புகளை சார்ந்த அனைவரும் சிறப்புரையாற்றினர். இவ்விழாவிற்கு தலைமை உரையை நீதிபதி பாலமுருகன் ஆற்றினார். அதன்பின் தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பின் நீலகிரி மாவட்ட தலைவர் சக்தி சுரேஷ் ரமணா வாழ்த்துரை வழங்கினார். இதில் கலந்து கொண்ட அனைத்து தன்னார்வல அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. இறுதியில் நன்றி உரையுடன் விழா நிறைவு பெற்றது. இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் செயலாளர் பாலமுருகன் ஐயா அவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் அரசாணை எண் 5 நகலை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநரிடம் திரும்ப அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அரசாணை எண் 5 படி அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சட்டப்படியான பணி மேம்பாட்டு ஊதியமானது 4 ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கப்படாமல் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வரும் பணி மேம்பாட்டு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆகினும் இதுநாள் வரை பணப்பலன் வழங்கப்படவில்லை. எனவே தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக அரசாணை எண் 5 நகலை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநரிடம் திரும்ப அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் MUTA பொதுச் செயலாளர் செந்தாமரை கண்ணன், MUTA துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி மற்றும் AUT MUTA நிர்வாகிகள், கல்லூரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு,
இல்லையா? அது எங்கே போச்சு? என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி கையில் வாங்கினேன் பையில் போட்டேன், காசு போன இடம் தெரியல. அரசு ஆணை வந்துச்சு, அரசு உத்தரவு வந்துச்சு, ப்ரொசீடிங்ஸ் வாங்கிட்டேன், ஜேடி கிட்ட எஸ்ஆரில் என்ட்ரி போட்டுவிட்டேன், கையில் காசு வாங்க முடியலை. உதய சிதனிடம் போய் மாட்டிக்கொண்டாயோ அரசாணை அஞ்சேன் வந்து செவி சாய்க்க மறுக்குது அப்படிங்கிறது. நானும் ஒவ்வொரு போராட்டத்துக்கு வரும்போது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, வடக்கம்பட்டி ராமசாமி இன்னைக்கு என் காசு. பழனி மலைக்கோவிலில் பக்தர்களின் உண்டியல் காணிக்கை 5 கோடியை தாண்டியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு தினமும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். குறிப்பாக அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உண்டியல்கள் இந்த மாதம் தைப்பூச திருவிழாவில் குவிந்த பக்தர்கள் கூட்டத்தால் உண்டியல் நிரம்பியது. உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து 2 நாட்களாக எண்ணப்பட்டது. மொத்தம் காணிக்கை 5,27,16,754 கிடைத்தது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்திலான வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும், வெள்ளியால் ஆன காவடி, வளையம், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். அதன் மூலம் தங்கம் 565 கிராமும், வெள்ளி 25,265 கிராமும் கிடைத்தது. மேலும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 1324 கிடைத்தன. இவை தவிர பித்தளை வேல், ரிச் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். திண்டுக்கல் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் நாகவேல் மற்றும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோவில் உதவி ஆணையர் அருட்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்டோர் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர். வல்லப்பாக்கத்தில் மனைப்பட்டா வழங்காததை கண்டித்து தேர்தலை கிராம மக்கள் புறக்கணிக்க முடிவு. வல்லப்பாக்கத்தில் 176 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான அறிவிப்பை 28 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுள்ள மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கும் விதமாக நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க அப்பகுதியினர் தீர்மானித்துள்ளனர். வாலாஜாபாத் பேரூராட்சி 5வது வார்டில் வல்லப்பாக்கத்தில் 176 ஆதிதிராவிடர் குடும்பங்களுக்கு கடந்த 1997ஆம் ஆண்டில் 2.5 சென்ட் வீதம் 7 ஏக்கர் பரப்பிலான நிலத்திற்கு மனைப்பட்டா வழங்க நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளாமல் 29 ஆண்டுகளாக மனைப்பட்டாவிற்கான ஆவணம் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடத்தில் இது தொடர்பாக மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனைப்பட்டா வழங்கும் நடவடிக்கையை கிடப்பில் போட்டுள்ள வருவாய்த்துறையை கண்டித்து வல்லப்பாக்கம் கிராம மக்கள் அப்பகுதியில் கைகளில் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வல்லப்பாக்கம் குடியிருப்போர் நலசங்க தலைவர் கேசவன் தலைமை தாங்கினார். இதில் 60 பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 1996ஆம் ஆண்டில் அறிவித்தபடி வல்லப்பாக்கத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் வல்லப்பாக்கத்தில் கூடுதலான குடும்பங்கள் உள்ளதால் ஏற்கனவே வழங்க திட்டமிட்ட 176 குடும்பங்களுக்கான 2.5 சென்ட் வீதத்திலான நிலத்தை குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் அதில் அரசு மூலம் வழங்குகின்ற கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் வீடுகட்டி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. மேலும் மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விரைவில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும்
இதற்காக தங்களது வாக்காளர் அட்டையை தாசில்தாரிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இலவச வீட்டுமனை பட்டு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்த இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்காத போராடுவோம். நிறைவேற்று எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்று. ஆதிதிராவிடர் நலத்துறையினால் கிடைக்க வேண்டிய இலவச வீட்டுமனை பட்டா இதனுடைய சந்திப்பினுடைய இதனுடைய பட்டாவை முயற்சியெடுக்க போகும்போது இதே 96ல இப்ப இருக்கிற சுந்தர் மாவட்ட செயலர் எம்எல்ஏ இப்ப இருக்கிற எம்எல்ஏ அந்த 96ல மத்தியானம் 3 மணிக்கு மீட்டிங் போட்டு உங்களுக்கு பட்டா கொடுக்க போட்ட வல்லப்பாக்கம் மக்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னவர் தான் இவரு. சோ அந்த நேரத்துல மத்தியானம் 3 மணிக்கு நாங்களாம் வந்து அந்த ஜனங்களை பட்டா வாங்குறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம். சோ திடீர்னு 20 நாளில் தமிழக முதல்வர்கள் முன் வந்து செய்வார் என்ற எங்களுக்கு முழு நம்பிக்கையோடு இந்த மீடியா மீட்டிங் நாங்கள் வந்து மத்தியில் பேசுகிறோம். ஒருவேளை இது எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் இந்த ஆண்டு வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கிராம மக்கள் ஓட்டு போடாமல் தேர்தல் புறக்கணிப்பு செய்வார்கள் என்று மக்களே முடிவு செஞ்சுருக்காங்க. இப்போ மக்கள்கிட்ட மைக்கு போயிட்டு போகிறாங்க. தங்கம் என்ற தங்கமங்கை சுந்தி அவர்களுக்கு பள்ளத்தாக்கம் கிராம பெண்களுக்கு குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு ரூபாய் 3000 காசோலையும் வழங்க அவரை கௌரவிக்கிறார். இவருடைய சாதனை கூட விற்கக்கூடாது. நம்ம அடுத்து எங்க பார்த்தோம்னா ஒழுங்குகளை தான் பார்க்கணும். நாங்க மட்டும் கை தட்டக்கூடாது, எல்லாரும் நானே கை தட்டணும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மகளிர் படை பெண்களுக்கு கருப்பு சிவப்பு நிற குடைகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் சாலவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சாலவாக்கத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள், ஸ்டாலின் மகளிர் படை பெண்கள் என மொத்தம் 500 பேருக்கு கருப்பு சிவப்பு நிறத்திலான வண்ண குடைகள், அசைவ விருந்து மற்றும் 73 கிலோ கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் வசந்தி குமார், ஒன்றிய செயலாளர் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அறங்காவலர் குழு உறுப்பினர் வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று ஸ்டாலின் மகளிர் படையை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்களின் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். இதில் அனைத்து பெண்களும் கைகளில் கருப்பு சிவப்பு வண்ண நிறத்திலான குடைகளை பிடித்தபடி ஊர்வலமாக சென்றனர். இதைத் தொடர்ந்து சாலவாக்கம் பேருந்து நிலையம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா சாலவாக்கத்தில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்றது. இதில் 73 கிலோ எடையிலான பிரம்மாண்ட கேக்கை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வெட்டி அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். மேலும் ஸ்டாலின் மகளிர் படையை சேர்ந்த பெண்கள் தனியே 1 கிலோ வீதம் மொத்தம் 73 கிலோ கேக் வெட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும், கட்சி முன்னோடிகளுக்கும் அறுசுவை அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள் அப்பாதுரை, சிவராமன், ரவி, கார்த்தி, ஞானசேகரன், சுஜாதா, பாலமுருகன், வெங்கட சுப்பிரமணி, பாண்டியன், நந்தா, சேகர், அழகப்பன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மணி, ஸ்டாலின் மகளிர் படை ஒருங்கிணைப்பாளர் பூங்கொடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
அருகே உள்ள ஜவஹர்லால் நேரு கல்லூரியில் இந்தியன் வங்கியின் தானியங்கி பண பரிமாற்ற இயந்திரம் திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாலி பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு கல்லூரியில் இந்தியன் வங்கியின் தானியங்கி பண பரிமாற்ற இயந்திரம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தாளாளர் டாக்டர் ஜெயராமன் தலைமை தாங்கினார். சாரதா கல்லூரியின் அம்பா அமயப்பிரியா, பிரேம் பிரணமாஜி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். ஏடிஎம் இயந்திரத்தை 10ஆம் படை காவலர் பயிற்சியின் கமாண்டர் முருகேசன் மற்றும் இந்தியன் வங்கியின் டெபுட்டி ஜோனல் ஆபீசர் பாலமுருகன் ஆகியோர் திறந்து வைத்தனர். கல்லூரியின் செயலாளர் டாக்டர் அருண், நிர்வாக செயலாளர் டாக்டர் கண்மணி, நிர்வாக இயக்குனர் மகேஸ்வரன், முதல்வர் பிருந்தா மற்றும் கல்லூரியின் முன்னாள் இயக்குனர் நடராஜன், தீயணைப்பு படை காவலர்கள், பாலி ஊராட்சி மன்ற தலைவர், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உளுந்தூர்பேட்டை கிளையின் சார்பாக அடுத்தது ஜேஎஸ்ஏ குரூப் ஆஃப் ஒரு பணியில் இல்லை என்றாலும் எங்களது அன்பை அன்போடு ஏற்று நிறுவனத்தின் நான் என்ன நினைக்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் மெய்யூர் ஊராட்சி கழக நிர்வாகி குகன் அவர்களின் ஏற்பாட்டில் சிதண்டி அங்கன்வாடி மையத்தில் கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் பாலாஜி, மாவட்ட பொருளாளர் சபரி, மாவட்ட இணை செயலாளர் ஜான் ராஜேஷ், மாவட்ட துணை செயலாளர் ஷிஃபா, செயற்குழு உறுப்பினர்கள் மனோஜ், ரேணுகா, பூங்கோடி, கோகிலா மற்றும் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் புருஷோத்தமன், மணி, கார்த்திக், லோகச்சந்தர், தீபக், சரவணன், வெங்கட், கலையரசன், துளசிதாஸ் மற்றும் இந்திராநகர் கிளை நிர்வாகிகள் ரமேஷ், அனுஷ், நவீன், மணி, முரளி, கார்த்திக், விஸ்வா, சரவணன், விக்னேஷ், அரவிந்தன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒரு நிமிஷம் ஓகே ஓகே கேமரா தெரியுது. சக்தி கேந்திரம் சார்பாக நாளை நமதே தமிழ்நாடு நமதே தெருமுனை பிரச்சார கூட்டம் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அருணகிரி ஏற்பாட்டில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அருணகிரி என்கிற சேகர், விவசாய அணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஏற்பாட்டில் மாவட்ட துணைத் தலைவர்கள் சசிகுமார், அருணகிரி என்கிற சேகர், மாநில சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவர் ஜபராஜ், மதுராந்தகம் சட்டமன்ற அமைப்பாளர் தினகரன், பட்டியல் அணி மாவட்ட தலைவர் தாமோதரன் முன்னிலையில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. சக்தி கேந்திர தேர்முனை பிரச்சார கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் கலந்து கொண்டு நாளை நமதே தமிழ்நாடு நமதே சக்தி கேந்திர தேர்முனை பிரச்சார கூட்டத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை பொதுமக்களிடம் எடுத்து கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை ஆட்சிக் கட்டிலில் அமர வைக்க அயராது பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மகேஷ் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆண்டுகளுக்கு முன்னதாக சேலம் 8 வழிச்சாலையை நம்முடைய பாரத பிரதமர் தலைவரை நான் கண்டதில்லை. அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் தான் தமிழகம் மிக சிறப்பான
வளர்ச்சியை அடைந்தது என்று யார் சொல்றாங்கன்னா இன்னொரு ஆளுமையை பார்த்து நீங்க எல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி பாக்கானது இதே ஏந்துடா கிளம்புறான சொல்லல. மாவட்டத்தின் தலைவராக திகழ்ந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தாமோதரன் அவர்கள் அவரோடு இணைந்து மாவட்டத்தினுடைய செயலாளராக பட்டியலினுடைய செயலாளராக சிறப்பு. மணலூர்பேட்டையில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலூர்பேட்டை பகுதியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ரிஷிவந்தியம் வடக்கு ஒன்றிய செயலாளர் துரைராஜ், மணலூர்பேட்டை நகர செயலாளர் ரமேஷ் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கலந்து கொண்டு பேசினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர்கள் அருணகிரி, கதிர், தண்டபாணி, சேகர், பழனி, சந்தோஷ், பழனிசாமி, இளங்கோவன், திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த நிகழ்வில் திமுக, தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அதாவது தடை பண்ணினது திமுக, காங்கிரஸ். ஆனா அதை கொண்டு திருக்கோவிலூர் தொகுதியில் கிராமம் தோறும் வேந்தர் பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்த துணை பொதுச் செயலாளர். இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் கட்சியின் தலைவர் இளையவேந்தர் ஆகியோரின் ஆலோசனைப்படி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கிராமம் தோறும் டாக்டர் பாரிவேந்தரின் புகழும் இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கைகளையும் விளக்கும் விதமாகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாகவும் இந்த பிரச்சாரம் நடைபெறுகிறது. இந்த பிரச்சார பாடல் குழு தலைவர் கையல் கோபு தலைமையில் குழுவினர்கள் பாடல்கள் மூலம் பிரச்சாரம் செய்யும் பணியினை மணம்பூண்டி ஊராட்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். மாவட்ட தலைவர்கள் காமராஜ், பொன்முடி, மாநில இலக்கிய அணி செயலாளர் சிதம்பரநாதன், மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார், மாவட்ட துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் ரமேஷ், மாவட்ட வேந்தர் பேரவை செயலாளர் குருமூர்த்தி, மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளர் வசந்தன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ரீகன்ராஜ், ஒன்றிய தலைவர்கள் ரமேஷ், வினோத்குமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் தேவி பாலமுருகன், மாவட்ட விளம்பர பிரிவு செயலாளர் கார்த்திக், மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் ஜெகத் ராஜேஷ், மாவட்ட ஓட்டுநர் அணி செயலாளர் குரு, ஒன்றிய இளைஞரணி தலைவர் கிருஷ்ணன், மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரசாந்த், மாவட்ட ஐடி பிரிவு இணை செயலாளர் பாலச்சந்திரன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். நம்முடைய பேராசிரியர் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல். வரலாற்றுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. தமிழகத்துல எவ்வளவோ மன்னர்கள் ஆண்டாலும் எல்லாமே பொற்காலம். ஆனா களப்பிரர்கள் ஆண்ட காலம் மட்டும்படி ஒரு 2 கால ஆட்சியாக தான் இந்த 5 ஆண்டு கால தமிழகத்துல அமல்படுத்துவோம் அப்படின்னு நாளுக்கு நாள் கடைகள் அதிகமாகிட்டு இருக்க விலையையும் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திண்டிவனம் வட்டாட்சியராக ஏழுமலை பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படியே போட்டீங்க பாருங்க சார். உலக வெப்பமயமாதலை தடுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இருசக்கர வாகனத்திலேயே 104 நாடுகளுக்கு சென்று 105வது நாடாக இந்தியாவிற்கு வந்த கதிரவன் சுப்புராயன் பழனி வந்தடைந்தார். உயிரினங்கள் வாழும் பூமியின் வெப்பநிலை கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. மரங்களை வெட்டுவது, வாகனங்களின் மூலம் வெளியேறும் புகை மற்றும் இயற்கைக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவது போன்ற தவறுகளால் பூமியின் தட்பவெப்ப நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பூமியின் வெப்பநிலை அதிகரித்து உயிரினங்கள் வாழ்வதில் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியா உட்பட அனைத்து உலக நாடுகளும் புவி வெப்பமயமாதலை தடுக்க பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றன. இந்த நிலையில் புவி வெப்பமயமாதலை தடுக்கவும் மரங்களை அதிக அளவில் வளர்க்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மலேசியாவை சேர்ந்த கதிரவன் சுப்புராயன்
சுப்பராயன் என்பவர் இருசக்கர வாகனத்திலேயே உலக நாடுகளை சுற்றி பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். 65 வயதான கதிரவன் சுப்பராயன் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தனது விழிப்புணர்வு பயணத்தை துவக்கினார். மலேசியாவிலிருந்து துவங்கிய பயணம் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஜப்பான், ரஷ்யா, ஸ்வீடன், ஜெர்மனி, போலந்து, செக் குடியரசு, லண்டன், அமெரிக்கா, கியூபா, அர்ஜென்டினா, தென்னாப்பிரிக்கா, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 105வது நாடாக இந்தியாவிற்கு வந்துள்ளார். பயணத்தை துவங்கிய கதிரவன் சுப்பராயன் இன்று பழனி வந்தடைந்தார். அப்போது அவர் பேசுகையில் தனது மூதாதையர்களின் சொந்த ஊர் தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் என்றும் தனது தந்தை சிறு வயதிலேயே மலேசியா சென்றதாகவும் தெரிவித்தார். தனக்கு ஒரு மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். தனியார் நிறுவனத்தில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றதாகவும் உலக வெப்பமயமாதலை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு தனது 62வது வயதில் உலகம் முழுவதும் பயணிக்க துவங்கியதாகவும் தெரிவித்தார். தனது வருகை உலக நாடுகள் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தன்னுடன் உரையாடி இயற்கையை பேணி காப்பது குறித்த விழிப்புணர்வை ஆர்வத்துடன் கேட்பதாகவும் தெரிவித்தார். சில நாடுகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாட அனுமதித்ததாகவும் தெரிவித்தார். மலேசியாவில் உள்ள தனது சொந்தமான வீடு ஒன்றை விற்பனை செய்து அந்த படத்தை வைத்து உலகம் முழுவதும் சுற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆரம்பத்தில் தனது மனைவி கமலா தன்னுடைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தற்போது தனக்கு மிகுந்த ஆதரவுடன் தனது குடும்பத்தினர் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். இதுவரை தான் சென்ற நாடுகளில் எல்லாம் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளை வைத்துள்ளதாகவும் வருங்கால சந்ததிகள் நலமுடன் பூமியில் உயிர் வாழ ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். உலக நாடுகளுக்கு பயணிக்கும் போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் உலக நன்மைக்காக அவற்றை தாங்கிக் கொண்டு செல்வதாகவும் தெரிவித்தார். இதுவரை தனது பயண திட்டத்திற்காக 98 லட்சம் ரூபாய் வரை செலவாகியுள்ளதாகவும் இன்னும் சில நாடுகளில் பயணம் மேற்கொண்டு 2026 ஜூன் மாதத்திற்குள் தனது பயணத்தை நிறைவு செய்து தனது குடும்பத்தினரை சந்திக்க இருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தபடியே பழனியிலிருந்து கேரளா நோக்கி தனது அடுத்த கட்ட பயணத்தை துவக்கினார். 65 வயதில் உலகம் முழுவதும் தனி மனிதனாக 1,97,000 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு உலக வெப்பமயமாதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் கதிரவன் சுப்பராயன் செயலை பொதுமக்கள் பாராட்டினர். வருகிற ஜூன் மாசத்துக்குள்ள நம்ம மலேசியா போய் எல்லாத்தையும் இதேதான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். மங்களூர்ல இன்டர்வியூ எடுத்தாங்க, கோயம்புத்தூர்ல வந்துட்டு நிறைய மரம். ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் மலேசியாவில் பிறந்து இப்போதைக்கு 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 என்னுடைய மோட்டார் சைக்கிள் BMW 1200cc. இந்த மோட்டார் சைக்கிளோட பேர் பரமேஸ்வரான்னு வச்சிருக்கிறேன். 2ஆம் தேதி ஜனவரி 23 தொடங்கி இன்ன வரைக்கும் இந்த 105வது நாடு என்னுடைய தாய். கனிமொழி கருணாநிதி அவர்கள் திருப்போரூர் தொகுதியில் போட்டியிட வேண்டி விருப்ப மனு வழங்கிய மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார். செங்கல்பட்டு மாவட்டம் மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக MK ரஞ்சித்குமார் பதவி வகித்து வருகிறார். இவர் கனிமொழி கருணாநிதியின் தீவிர ஆதரவாளராக இருந்து வருகிறார். வருகிற சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி கருணாநிதி மாநில அரசுக்கு வர வேண்டும் என இவர் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. கனிமொழி கருணாநிதி பிறந்தநாள் அன்று கூட புறம் கண்டது போதும் அகம் காண வாருங்கள் என அவருடைய ஆதரவாளர்கள் மிக பிரம்மாண்டமான பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் அதை வலியுறுத்தும் விதமாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் இளம் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி போட்டியிட வேண்டும் என்று மணப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார் அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு வழங்கினார். நீட் தேர்வை
ரத்து செய்ய முடியாது என தெரிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை தந்தது யார் என்றால் ஸ்டாலின் தான். அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழ் பேச்சு. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனம் வஉசி திடலில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட அமமுக சார்பில் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் தீனதயாளன், அதிமுக நகர செயலாளர் ரூபன்ராஜ், பாஜக மாவட்ட தலைவர் விநாயகம், பாமக இளைஞரணி ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அமமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தமிழன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், புரட்சித் தலைவி அம்மா பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அவர் மறைந்த பிறகு சில கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிந்திருந்தோம். அதை பயன்படுத்திக் கொண்டு திமுக ஆட்சி அதிகாரத்தில் வந்தது. மேலும் திமுக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தற்போது ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர். ஆனால் தமிழகத்தில் இன்று வரை நீட் தேர்வு நடைபெற்றுதான் வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும், நீட் தேர்வை இந்தியாவில் ஒழிக்க முடியாது, தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. ஆனால் அதை தெரிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை தந்தார். நீட் தேர்வுக்காக மாணவர்கள் தற்கொலை செய்வதற்கான முழு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். மேலும் அப்பாவி மாணவர்கள் நம்பினர். மேலும் மு.க. ஸ்டாலினுக்கு மாணவர்கள் வாக்களித்தார்கள். ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை. வாக்களித்த மாணவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத திமுக அரசு இதற்கு முழுமையான காரணம் யார் என்றால் மு.க. ஸ்டாலின் தான். திண்டிவனத்தில் அமமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தமிழன் இவ்வாறு பேசினார். இறுதியாக மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் எல்லப்பன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிர்வாகியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கே.ஆர். விநாயகம் அவர்களே, தனசேகரன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட அணியுடைய செயலாளர்கள் முரளிராஜ் கொண்டு பூவண்ணன் வரை அனைத்து பேரை நான் சொல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு சொன்னபடி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த இந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை தம்பி கோவிந்தராஜ் அவர்களுக்கு தலைமை கழகத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுதலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை தம்பி கோவிந்தராஜ் அவர்கள் தாம்பரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் திமுகவுடன் ஓபிஎஸ் இணைந்தது வரவேற்கத்தக்கது என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் தலைமையில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் வரவேற்புரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாச சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா, தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, விடுதலை சிறுத்தை கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மதிமுக மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன், மண்டல குழு தலைவர்கள் காமராஜ், இந்திரன் மற்றும் தாம்பரம் ஜும்பா பள்ளி தலைவர் நாகூர்கனி, தலைமை கழக பேச்சாளர் சலீம்கான் கலந்து கொண்டு கஸ்தூரிபாய் நகர் இஸ்லாமிய சுன்னத்வல் ஜமாத் பள்ளிவாசல் நடைபெறவும், காந்தி சாலையில் விளையாட்டு திடல் கொண்டுவரப்பட வேண்டும், அம்பேத்கர் மண்டபம் குளிர்சாதன வசதி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சிறப்புரையாற்றி நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாமக தலைவர் ஜவாஹிருல்லா பேசுகையில், 2 முறை முதலமைச்சராகவும் 1 முறை துணை முதலமைச்சராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருக்கிறார். இதனை வரவேற்கிறோம். பலம் பொருந்திய திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. 2வது முறையாக திமுக அரசு அமையும் எனவும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் சென்றுள்ளது இந்தியாவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் எனவும், 5 ஆண்டு காலமாக ஏன் எடப்பாடியார் ஆட்சியின் போதும் பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதாகவும், தமிழ்நாடு கல்வியில் முதல் மாநிலமாக உள்ளது, கல்வி அனைவருக்கும் செல்ல வேண்டும், இதற்கான கல்வி நிதியை மத்திய அரசு தர மறுக்கிறது, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாலும் இதனை கண்டித்திருப்பார். இந்த விரோத போக்கு சூழலில்தான் திமுகவுடன் ஓபிஎஸ் இணைந்தது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார்.
நீண்ட நெடிய அரசியல் டிசம்பர் 26ஆம் தேதி தமிழக மக்களால் அவருக்கு எதிராக வரப்பீங்களா அங்கு இருந்த ஆளுநர்கள் நாள்தோறும் பலப்பட்டு வருகிறது. தேமுதிக கூட்டணி பழனியில் வன வேங்கைகள் கட்சி சார்பாக பொதுக்கூட்டம் சீர்கொண்டு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவார பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பார்ப்பனியர்களிடமிருந்தும் பாசிச சங் பரிவாரர்களிடமிருந்தும் பழந்தமிழ் முருகனை காப்போம் வெல்வோம் என்ற தலைப்பில் வன வேங்கைகள் கட்சி சார்பாக பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வின் தலைமையாக மாநில தலைவர் இரணியன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் கனி அமுதன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம், ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜன், தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் கோவிந்தராஜுலு, முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உலகநாதன், முத்துக்குமார், கோகிலவாணி, சாந்தி, முத்துமாரி, சந்தன மகாலிங்கம், குறிஞ்சி சேகர், வாகைக்குமார், சதீஸ்வரன், மாரியப்பன், இரணியன், ராஜேஷ், செந்தில்குமார், வேங்கைமணி, திவாகரன், குபேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அடிவாரம் பகுதியில் உள்ள குறவர் மடம் நீண்ட வருடங்களாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளனர். இதேபோல் குறவன்குளம், குறவன் பூங்கா உள்ளிட்ட பகுதிகள் மாற்று சமூகத்தினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவைகள் அனைத்தும் திருக்கோவில் நிர்வாகம் மீட்டு உரிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் மதுரை மாநகரில் குறவர் இனத்தை சேர்ந்த பெண் பார்ப்புலவர் இளவேனுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழு வெண்கல சிலை நிறுவுவதற்கு உத்தரவிட்டமைக்கு வன வேங்கைகள் கட்சி சார்பாக நன்றி தெரிவித்தனர். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சமூக நீதியை காத்திடவும் குறவர் இன மக்களை பழங்குடியின வகுப்பில் இணைப்பதற்கு பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி வரும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் வன வேங்கைகள் கட்சி மாநில தலைவர் இரணியன் தெரிவித்தார். மேலும் தைப்பூச திருவிழா முடிவுற்ற நிலையில் தங்கள் வீட்டு பெண்ணான வள்ளி முருகனுக்கு மா, பலா, வாழை, தேன், தினைமாவு உள்ளிட்ட 1008 மலைப் பொருட்களை சீர்வரிசையாக சுமந்து கொண்டு சீர்கொடுக்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மக்களின் பாரம்பரிய நடனமான குறவை கூத்து, வேலன் வெறியாட்டு, வள்ளி நடனம் ஆகியவைகளை செய்து கொண்டே மலைக்கோவிலுக்கு சென்று சீர்வரிசை வழங்கினர். பார்ப்பனியத்திலிருந்தும் பாசிச சண்பாவிலிருந்தும் பழந்தமிழ் தலைவன் முருகனை மீட்போம் என்கிற தலைப்பு தான் பெண்ணுக்கும் ஒரு உயர்ந்த குடும்பத்துக்கும் பெண் கொடுத்து பாதுகாப்போம் என்கிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமும் குறவர் பண்பாட்டு பாரம்பரிய அடையாளமான முருகன் வள்ளியை மணந்ததால் வள்ளி வாரிசுகள் முருகனுக்கு சீர்கொடுக்கும் நிகழ்வாக வள்ளி முருக பெருவிழா என்கிற இரு நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்ட முறையில் இந்த நாளில் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் 21வது வார்டு அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் 21வது வார்டு அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பாலச்சந்தர் ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமை தாங்கி வழங்கினார். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், ஜெயபிரகாஷ், சக்திவேல், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, செல்வம், சுகுமார், வீரச்சந்திரசேகர், ராணி, மரகதம், எழிலரசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் MCC கேம்பஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஸ்பெக்ட்ரா 2026ஆம் ஆண்டிற்கான ஸ்டெம் கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் MCC கேம்பஸ் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்பெக்ட்ரா 2026ஆம் ஆண்டிற்கான ஸ்டெம் கண்காட்சி திறப்பு விழா மற்றும் திட்டநாள் நிகழ்ச்சி பள்ளியின் தாளாளர் டாக்டர் மனோகர் தலைமையில் பள்ளியின் முதல்வர் சபையன் பால்,
துணை முதல்வர் ஜஸ்டின் ஜெபா முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மெட்ராஸ் இந்தியன் தொழில்துறை நிறுவனம் TRTO தொழிற்கல்வி ராமானுஜன் சிறப்பு மையத்தின் இயக்குனர் டாக்டர் ராஜா சிங் தங்கதுரை கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பிரம்மோஸ் ஏவுகணையை திரையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்தும் மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து ஸ்டெம் கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் படைப்பாற்றலை பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார். இதில் ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் ராஜா சிங் தங்கதுரை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ஆசியாவிலேயே அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சர் சி.வி. ராமன் அதன் ஞாபகமாக அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது. இது 40வது தேசிய அறிவியல் தினம் எனவும் இந்த அறிவியல் கண்காட்சி பிள்ளைகளுக்கு வியக்கத்தக்க வகையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியின் மேல்நிலை பள்ளி சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. மாணவர்கள் தங்களது படைப்புகளை கண்காட்சியாக வைத்திருப்பது அவர்களின் வளர்ச்சிக்கும் அன்றாட வாழ்வில் உள்ள அறிவியலை பயன்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. மிகவும் பாராட்டத்தக்க ஒன்று எனவும் நாம் விட்டுப்போன தொழில்நுட்பத்தை மீண்டும் தொடங்கி உள்ளோம். எனவே இந்தியா விஞ்ஞான வளர்ச்சியில் நன்கு வெளிப்பெறும் என தெரிவித்தார். By putting our hands together. Thankful to God for giving us Madras Institute of Technology here in Crompet. Then he went on to do ME. சேர்ந்த டாக்டர் சர் சி.வி. ராமன் அவர்கள் ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு கண்டுபிடிச்ச ஏற்பாடுகளும் மிகவும் பாராட்டத்தக்கது. ஐ விஷ் திஸ் ப்ரோக்ராம் எ கிரேட் சக்ஸஸ். இந்த ப்ரோக்ராம், இந்த விழா நிகழ்வுகள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். பொதுவாக பிள்ளைகளுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும், பெற்றோர்களுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். மொத்தத்தில் வீடு சிறக்கும், நாடு சிறக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். எழும்பூரில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரபி உபகரணங்கள் வழங்கி முகாம் மூலமாக செயல்முறை பயிற்சி வழங்கப்பட்டது. சென்னை எழும்பூரில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரபி உபகரணங்கள் வழங்கி மற்றும் பிசியோதெரபி செய்வதன் முக்கியத்துவம் மற்றும் செயல்முறை பயிற்சியும் முகாம் மூலம் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 44 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது. அதன்படி சென்னை மாவட்டம் எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் இண்டாஸ் அறக்கட்டளை மூலம் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரபி உபகரணங்கள் வழங்கி மற்றும் பிசியோதெரபி செய்வதன் முக்கியத்துவம் மற்றும் செயல்முறை பயிற்சியும் முகாம் மூலம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் கார்த்திக் கலந்து கொண்டார் மற்றும் பிசியோதெரபி செய்வதன் முக்கியத்துவம் குறித்து செட்டிநாடு மருத்துவமனையின் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் நவீன் பாலாஜி மக்களுக்கு பிசியோதெரபி உபகரணங்கள் வழங்கி மற்றும் பிசியோதெரபி செய்வதன் முக்கியத்துவம் மற்றும் செயல்முறை பயிற்சி வழங்கினார். மேலும் இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் மனநல ஆலோசகர்கள் விக்னேஷ், எமி சிண்ட்ரலா ஆகியோர் சேவைகளை பற்றிய விளக்கினர். நீங்கள் பின்னாடியிலேருந்து இப்படி மடக்கன்னு சொல்கிறது, இப்படி நீட்ட சொல்கிறது, இது எல்லாமே படுத்துட்டு பண்ணுறது, அப்புறம் படுத்துட்டு இடுப்பை தூக்கி இறக்க சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் இந்த பேண்ட் வச்சு பண்ணலாம். அதோட இந்த ஒரு சின்னதாக ஒரு இதுக்குமே ஜாயிண்ட்டுக்குமே நீங்கள் பண்ணலாம். பழனி அருகே விஷவாயு தாக்கி வடமாநில இளைஞர்கள் 2 பேர் உயிரிழப்பு.
பழனி அடுத்த புஷ்பத்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது தனியார் காகித தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் பீகார் மாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் பலரும் வேலை செய்து வருகின்றனர். காகித ஆலையில் இருந்த பெரிய தொட்டிக்குள் இறங்கி பீகார் மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். திடீரென இளைஞர்கள் இருவரும் தொட்டிக்குள் மயக்கம் அடைந்தனர். உடனடியாக அருகில் வேலை செய்தவர்கள் இளைஞர்களை மீட்டு மடத்துக்குளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இளைஞர்கள் இருவரும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இளைஞர்களின் உடலை பிரேத பரிசோதனைக்காக உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சாமிநாதபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்த நூர்ஹலாம், ராம் புரூஸ் மஞ்சூரி என்பதும் காகித கூழ் நிரப்பும் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த போது விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்கலாம் என்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்ன மில்ல